தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது அருட்தந்தை தேவ நவமணி அடிகளாரின் ஆன்ம இளைப்பாற்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நம்முடைய கருத்துக்களையும் இறை பலி பீடத்திலே ஒப்பு கொடுத்து இறை ஆசீருக்காக மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள தந்தையே, எங்கள் இதயங்களை உம்பால் திருப்பியருளும். அதனால் நாங்கள் என்றும் தேவையான ஒன்றை மட்டுமே நாடி பிறர் அன்பு செயல்களை ஆற்றி உம்முடைய வழிபாட்டுக்கு எங்களையே அர்ப்பணித்தவர்களாய் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 16 முதல் 19 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு. ஆண்டவரை உன் கடவுளாக ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாயிருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும், அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உம் நியமங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாயிருந்ததால் எவ்வளவோ நலம். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். உம் நீதி நெறிகளை நான் கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன். உம் விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன். என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். தகுந்த காலம் இன்றே மீட்பு நாள். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை வசனங்கள் 43 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்களாவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறை உள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித அசிசியாரும் அவருடைய சபையில் சகோதரர் லியோ என்பவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த சகோதரர் புனித அசிசியாரை பார்த்து, நிறைவான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடத்திலே கேட்டார். அப்பொழுது புனித அசிசியார் அந்த சகோதரரை பார்த்து சொல்லுவார், நம்மிடத்திலே புதுமைகள் செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தாலும், பறவைகள் விலங்கினங்கள் இவற்றிடத்திலே பேசக்கூடிய வல்லமை இருந்தாலும், இயற்கையின் இரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்தாலும், நம்மால் முழுமையான மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்க முடியாது. அப்படியானால் யார்தான் முழுமையான நிறைவான மகிழ்ச்சியை தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்க முடியும் என்று அந்த சகோதரர் மீண்டும் புனித அசிசியாரிடத்தில் கேட்க அவர் இவ்வாறாக பதில் சொல்லுவார், நாம் நம்முடைய துறவற மடத்தை விட்டு வெளியில் சென்றுவிட்டு
மீண்டும் உள்ளே திரும்புகின்றோம். அப்பொழுது வாயில் காவலர் நம்மை நிறுத்துகின்றார். அவரிடத்திலே நாம் இவ்வாறாக சொல்லுகின்றோம், மிகவும் குளிராகவும் களைப்பாகவும் இருக்கிறது, நாங்கள் ஓய்வெடுக்க செல்லுகின்றோம் என்று சொன்ன பொழுது அவர் நம்மை பார்த்து, பொய் சொல்லாதீர்கள், வெளியில் போய் சுத்திவிட்டா வருகிறீர்கள் என்று சொல்லி அவர் நம்மை காயப்படுத்தி அடித்து நம்முடைய குறுமடத்தை விட்டு வெளியே நிறுத்தி விடுகின்றார். மீண்டுமாக அந்த காவலரிடத்தில் நாம் இயல்பாக பேச முடியும் என்றால், முன்பு இருந்தது போன்று அவரை நம்முடைய மனதின் ஆழத்திலிருந்து அன்பு செய்ய முடியும் என்று சொன்னால், அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான மகிழ்ச்சியை கொண்டிருக்க முடியும் என்று பதில் சொன்னாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தி வாசகமானது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை, படிப்பினையை நமக்கு கற்றுத்தருகின்றது. பகைவரிடத்திலே அன்பு, நமக்கு எதிராக செயல்படுபவர்களுக்காக, நம்மை துன்புறுத்துபவர்களுக்காக இறைவனிடத்திலே வேண்டுதல் என்பது நாம் நம்முடைய கனவிலும் நினைத்து பார்த்திராத ஒரு அணுகுமுறையாக, படிப்பினையாக இருக்கின்றது. அதைத்தான் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பின்பற்ற வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்றுத் தருகின்றார். இது இந்த உலகையே புரட்டி போட்ட ஒரு படிப்பினை. பல உலகியல் தலைவர்களையும் இயேசுவின் பால், இயேசுவின் படிப்பினையின் பால் திருப்பிய ஒரு போதனை என்று சொன்னால் இயேசுவினுடைய இந்த போதனையாக இருக்கின்றது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே இதை அவ்வளவு எளிதாக நம்மால் பின்பற்றிவிட முடியாது. நம்மை அன்பு செய்பவர்களையே பல நேரங்களில் நாம் அன்பு செய்ய மறுத்து விடுகிறோம். அவர்களுக்கு உரிய அன்பை நாம் கொடுக்க தவிர்த்து விடுகிறோம். இப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை, நம்முடைய பகைவர்களை அன்பு செய்ய வேண்டும், அவர்களை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது சற்று கடினமான, பின்பற்றுவதற்கு அவ்வளவு எளிதான ஒரு போதனையாக இது இருப்பதில்லை. ஆனால் அதனை நாம் நம்முடைய வாழ்வாக மாற்றுகிற பொழுதுதான் உண்மையிலேயே நம்முடைய வாழ்வு நிறைவான மகிழ்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கும், அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக இருக்கும் என்று இயேசு நமக்கு கற்றுத் தருகிறார். வெறுமனே வார்த்தையால் மட்டும் இயேசு சொல்லிவிட்டு போய்விடவில்லை. ஒருவேளை அவ்வாறு சொல்லிவிட்டு போயிருந்தால் இந்த போதனைக்கு அந்த அளவிற்கு மதிப்பும் முக்கியத்துவம் இருந்திருக்காது. ஆனால் தான் சொன்னதை தன்னுடைய வாழ்வாக மாற்றிவிட்டு சென்றவர் தான் நம்முடைய ஆண்டவர். அதுதான் அவருடைய போதனையினுடைய முக்கியத்துவமாக இருக்கின்றது. சிலுவையிலே தன்னை அறைந்த அந்த கயவர்களை தான் இறக்கக்கூடிய அந்த தருணத்திலே அவர்களை மன்னித்து அவர்களுக்காக மன்றாடி தன்னுடைய போதனைக்கு உயிர் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அன்பு மக்களை, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கிறதா? எனக்கு எதிராக செயல்படுபவர்களை, என்னுடைய பகைவர்களை என்னுடைய முழு மனதோடு அன்பு செய்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனப்பக்குவம் என்னிடத்தில் இருக்கிறதா? இந்த தவக்காலம் அதை குறித்து சிந்தித்து நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான காலம். எனவே நல்ல மனப்பக்குவம் அடைந்தவர்களாக நம்முடைய பகைவர்களையும் ஏற்று அன்பு செய்து அவர்களுக்காக, நமக்கு எதிராக நம்மை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடத்திலே மன்றாடக்கூடிய நல்ல மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து வரம் கேட்டு இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். காணிக்கை தந்தோம்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின்பு வளர்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்புனிதமான மறை நிகழ்வுகள் எங்களை புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை உமது கொடைக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியருளும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அருட்தந்தை தேவ நவமணி எனும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி.
இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நிஜமது உனதாகுமே, நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நிஜமது உனதாகுமே. நேசம் முன்னில் நான் காண்பதால் உன்னோடு உறவாட என் ஜீவனேகும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நிஜமது உனதாகுமே. நித்தமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தமது உனதாகுமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மறை நிகழ்வால் நீர் புதுப்பிக்கும் எங்களை முடிவில்லா ஆதரவால் தொடர்ந்து காத்தருள்வீராக. விண்ணக படிப்பினைகளால் நீரே நிரப்பியவர்களோடு உமது மீட்பளிக்கும் ஆதரவால் உடனிருப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.